வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க மற்றும் திருத்தம் மேற்கொள்ள இன்றும் நாளையும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற ஜனவரி 19ஆம் தேதி தஞ்சாவூரில் திமுக மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரையில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெற உள்ள நிலையில் காளைகளுக்கு மருத்துவ சான்றிதழ் தரும் பணி தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பஞ்சப்பள்ளி அணையிலிருந்து வருகின்ற 5ஆம் தேதி முதல் மே மாதம் 24ஆம் தேதி வரை தண்ணீர் திறந்துவிட அரசு ஆணையிட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தைப்பூச சிறப்பு யாகம் மற்றும் பூஜைகள் வருகின்ற 7ஆம் தேதி முதல் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக இளைஞரணி தென்மண்டல மாநாடு விருதுநகரில் வருகின்ற ஜனவரி 24ஆம் தேதி நடைபெறும் என்று திமுக தலைமை அறிவித்துள்ளது. அதானி டோட்டல் கேஸ் லிமிடெட் நிறுவனம் வீடுகளுக்கான பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படும் இயற்கை எரிவாயு மற்றும் வாகனங்களுக்கான கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ் CNG விலையை குறைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சென்னையில் 32 கோடி ரூபாயில் புனரமைக்கப்பட்ட விக்டோரியா பொது அரங்கை பார்வையிட கட்டணம் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ராமேஸ்வரத்திலிருந்து சென்னைக்கு விரைவில் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மக்களிடம் கருத்து கேட்பதற்காக புதிய செயலியை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று அறிமுகம் செய்ய உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. 2025ஆம் ஆண்டில் மட்டும் சென்னை மெட்ரோவில் 11 கோடி பேர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு 22 காசுகள் குறைந்து 90 ரூபாய் 20 பைசாவாக உள்ளது. இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரிக்க 114 பல்துறை போர் விமானங்கள் வாங்கும் பணிகளானது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது. ஈஷா மகா சிவராத்திரியை முன்னிட்டு சென்னையில் ஆதியோகி ரத யாத்திரை 1ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 60 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் சிங்கவால் குரங்குகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற ஜனவரி 8ஆம் தேதி பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகத்தை சென்னையில் தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை திருவனந்தபுரம் ரயில் கோட்டங்களில் பராமரிப்பு பணியின் காரணமாக குருவாயூர் சென்னை இடையிலான எழும்பூர் எக்ஸ்பிரஸ் ரயில் போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. ஃபாஸ்டேக் பெறும் விதிகளில் இருந்து KYV நடைமுறை பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் ரத்து செய்யப்படும் என்று தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. மருத்துவ கட்டமைப்பில் இந்தியாவில் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு இருந்து வருகிறது என்று அமைச்சர் மா. சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5983 கனஅடியாக அதிகரித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 1120 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 1,640 ரூபாயாகவும் 1 கிராம் 12,580 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 4 ரூபாய் அதிகரித்து 1 கிராம் வெள்ளி 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்தும் தேர்வு கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கு 3 கோடி பேர் முன்பதிவு செய்துள்ளனர். அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிட மொத்தம் 10,175 விருப்பு மனுக்கள் விநியோகம் செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விரைவில் இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயிலை தொடங்கி வைக்க உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. மகாராஷ்டிராவில் 19,142 கோடி ரூபாய் செலவில் நாசிக் சோலாப்பூர் அக்கல்கோட் வரை 6 வழித்தட பசுமை சாலை அமைக்க ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உலக பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் செஸ் போட்டியில் உலகின் நம்பர் 1 வீரர் மேக்னல்ஸ் கார்ல்சன் 9வது முறையாக சாம்பியன் பட்டம் வென்று சாதனை படைத்துள்ளார். தமிழக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியம் பெறுவோர், குடும்ப ஓய்வூதியம் பெறுவோர் ஆகியோருக்கு பொங்கல் சிறப்பு போனஸாக 183 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற 8ஆம் தேதி முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டிற்கான காலண்டர் தயாரிப்பு மூலம் சுமார் 400 கோடி ரூபாய்க்கு வணிகம் நடந்துள்ளதாக உற்பத்தியாளர்கள் தகவல் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தை விட பொருளாதார வளர்ச்சியில் தமிழ்நாடு சிறந்து விளங்குவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. திருநெல்வேலி, கன்னியாகுமரி, விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்கா கட்டுமான பணிகளை மேற்கொள்ள தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. டிவி, கேஸ் அடுப்பு உள்ளிட்ட பொருட்களுக்கு இன்று முதல் எரிசக்தி சிக்கனம் தொடர்பான ஸ்டார் ரேட்டிங் கட்டாயம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. தேசிய ஆடை வடிவமைப்பு தொழில்நுட்ப நிறுவனங்களில் சேர்வதற்கான நுழைவுத் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் ஜனவரி 13ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது.
19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டரின் விலை 110 ரூபாய் உயர்ந்து ஒரு சிலிண்டர் 1849 ரூபாய் 50 பைசாவாக விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. மேலும் 14 கிலோ எடை கொண்ட வீட்டு உபயோக சிலிண்டரின் விலையில் மாற்றமின்றி 868 ரூபாய் 50 பைசாவாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட விருப்ப மனு செய்ய 15ஆம் தேதி வரை கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. பொங்கல் பரிசு தொகுப்பிற்காக 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. உள்நாட்டு உற்பத்தியை காக்க சீனா, வியட்நாம், நேபாளம் இரும்பிற்கு 3 ஆண்டுகளுக்கு பாதுகாப்பு வரி விதித்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு மின்சார வாகனத்திற்காக 100% சாலை வரி விலக்கை 2027ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு அமைச்சரவை கூட்டம் வருகின்ற ஜனவரி 6ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. 9 கோடியே 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கோவையில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். கோவை மாவட்டம் சிறுமுகையில் தமிழ்நாட்டின் முதல் வனவிலங்கு சிகிச்சை மையத்தை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார். 2026ஆம் ஆண்டின் முதல் ஜல்லிக்கட்டு போட்டி புதுக்கோட்டை மாவட்டம் தச்சங்குறிச்சியில் நடத்த தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. திருவண்ணாமலையில் வருகின்ற 2ஆம் தேதி மார்கழி மாத பௌர்ணமி கிரிவலம் செல்ல உகந்தது என்று அண்ணாமலையார் கோவில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் இதனைத் தொடர்ந்து 3ஆம் தேதி ஆருத்ரா தரிசன விழா நடைபெற உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆழியாறு அணையிலிருந்து இன்று முதல் தண்ணீர் திறக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி 4வது பெரிய பொருளாதார நாடாக முன்னேறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. சூரத்திலிருந்து சென்னை வரையிலான 6 வழி சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2 நாள் பயணமாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வருகின்ற ஜனவரி 5ஆம் தேதி தமிழகத்திற்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டில் 48 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இயற்கை புல்வெளி கால்பந்து மைதானம் மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அகாடமி உள்ளிட்டவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அடிக்கல் நாட்டினார். மதுரை மீனாட்சியம்மன் சுவாமி கோவிலில் அறங்காவலர் குழுவை நியமித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இந்திய ராணுவம் மற்றும் இந்திய கடற்படைக்கான 2770 கோடி மதிப்பிலான போர் கார்பயன்கள் மற்றும் அதற்கான துணை கருவிகளுக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சென்னையில் பொது இடங்களில் கட்டுமான கழிவுகளை கொட்டினால் வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதுடன் டன்னுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் அவர்கள் தெரிவித்துள்ளார். 2 கோடியே 22 லட்சம் குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்க 22,291 மெட்ரிக் டன் பச்சரிசி சர்க்கரை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.